எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்ப இருக்கிறது தமிழ்நாட்டுல மதுரை மாவட்டத்துக்கு பக்கத்துல இருக்கிற குருவித்துறை அப்படிங்கிற ஊர்ல தான். எல்லாரும் டைட்டில் பார்த்திருப்பீங்க. மதுரைக்கும் திருப்பதிக்கும் உள்ள மிக நெருங்கிய தொடர்பு. எனக்கும் இதை கேள்விப்படும்போது ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்தது. அது என்னன்றத நான் உங்களுக்கு சொல்றேன். வாங்க பார்ப்போம். குருவித்துறை, அதாவது குரு விருந்த துறை அப்படிங்கிற பேரு தான் பின்னாட்கள்ல குருவித்துறையா மாறிட்டதா சொல்றாங்க. இந்த இடத்துல ஒரு பழமையான கோவில் இருக்கு. இந்த கோவில் குருவோட ஸ்தலமா பார்க்கப்படுது. ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த கோவில் பாண்டிய மன்னர்கள் கட்டினதற்கான கல்வெட்டு இங்க இருக்கு. இந்த கோவிலோட வரலாறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரு பகவானுடைய மகனான கசன் அசுரர்களால கடத்தப்படுறாரு. அதனால குரு பகவான் பெருமாளை நோக்கி தவம் இருக்காரு. அதனால பெருமாள் குரு பகவானுடைய மகனான கசனை அசுரர்கள் கிட்ட இருந்து மீட்டு கொடுக்கிறாரு. 4 யுகங்களுக்கு முன்னாடி நடந்த இந்த நிகழ்வு பிற்காலத்துல இந்த இடத்துல இப்போ குரு பகவான் கோயில் அமையறதற்கு ஒரு பெரிய காரணமா இருந்திருக்கு. அது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல குரு பகவான் அதிக நாள் தவம் இருந்ததால அவருடைய எனர்ஜி லெவல் இங்க ரொம்ப அதிகமா இருந்ததை உணர்ந்த நம்ம முன்னோர்கள் இந்த இடத்துல குரு பகவானுக்காக கோவில் அமைச்சிருக்காங்க. ஒரு தனி மனித ஜாதகத்துல குரு வலுவிழந்திருந்தா இந்த ஸ்தலத்துக்கு வந்துட்டு போனாங்க அப்படின்னா, அவங்க ஜாதகத்துல இருக்கிற குரு கிரகம் ரொம்ப வலுவுடையதாகும் அப்படின்னு ஆன்மீக ரீதியா நம்பப்படுது. இந்த இடத்துல ஒரு பெருமாள் ஆலயமும் இருக்கு. எப்படி அத்திவரதர் சிலைய அத்தி மரத்தால பண்ணிருக்காங்களோ, இங்க உள்ள பெருமாள் சிலைய சந்தன மரத்தால பண்ணிருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க. குரு பகவான், அதாவது நவகிரகத்துல உள்ளவரையும் நம்ம குரு பகவான் தான் சொல்றோம். குரு தட்சிணாமூர்த்தியும் நம்ம குரு பகவான் தான் சொல்றோம். 2 பேருமே ஒன்னான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. நவகிரகத்துல உள்ள குரு பகவான் கல்வி, ஞானம், குழந்தை பாக்கியம், திருமணம், செல்வம் இதெல்லாத்தையும் கொடுக்கிறவரு. குரு தட்சிணாமூர்த்தி உலகத்தினுடைய முதல் குருவா பார்க்கப்படுறாரு. அதாவது சிவபெருமானுடைய ஞான வடிவமா இவர் பார்க்கப்படுறாரு. இவரு கல்வி, ஞானம், மோட்சம், ஆன்மீகம், வேத ஞானம் மற்றும் அறியாமையை நீக்குபவர் அப்படின்னு சொல்லப்படுறாரு. அதனால நவகிரகத்துல உள்ள குரு வேறு, குரு தட்சிணாமூர்த்தி வேறு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கும் குரு பெயர்ச்சி வழிபாடுகள்ல மக்கள் மத்தியில இந்த குழப்பம் இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. பலருக்கு இது தெரிஞ்சிருந்தாலும் சில பேருக்கு இது தெரியலன்றதுதான் நிதர்சனமான உண்மை. ஓகே, நாம இப்போ மெயின் டாபிக்கு வருவோம். திருப்பதிக்கும் மதுரைக்கும் உள்ள நெருங்கிய தொடர்பு. அதாவது இதே இடத்துல 1000 வருஷத்துக்கு முன்னாடி விஸ்வம்பரர் அப்படின்னு ஒரு ரிஷி வாழ்ந்து வந்திருக்காரு. அவருடைய வாழ்நாள் ஆசை என்ன அப்படின்னா, ராமரை ஒரு தடவையாவது நேர்ல பாத்துறணும் அப்படின்றதுதான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துல குரு பகவானுடைய கதிர்வீச்சு, அவருடைய எனர்ஜி ரொம்ப அதிகமா இருந்ததால அதே இடத்துல விஸ்வம்பரரும் ராமரை நோக்கி கடுமையான தவம் மேற்கொள்றாரு. அதனுடைய பயனா ஸ்ரீராமரையும் அவரு நேர்ல பாக்குறாரு. தன்னுடைய தவத்தின் பலனா ஸ்ரீராமரை நேர்ல பார்த்த விஸ்வம்பரர் ராமர் கிட்ட சில விஷயங்கள் கேட்கிறாரு. அது என்ன அப்படின்னா, ராமாயணத்துல விபீஷண பட்டாபிஷேகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். அதாவது ராவணனுடைய தம்பியான விபீஷ்ணர் ராமர் கிட்ட சரணாகதி அடைவாரு. ராமர் அவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணுவாரு. அந்த காட்சியை தான் நேர்ல பார்க்கணும் அப்படின்னும், அந்த காட்சிய ஒரு சிலையா மாற்றி தன்கிட்ட கொடுக்கணும்னு ஸ்ரீராமர் கிட்ட விஸ்வம்பரர் கேட்பாரு. அதே போலவே ஸ்ரீராமரும் விஸ்வம்பரருக்கு அந்த காட்சிய ஒளி வடிவத்துல காட்டுவாரு. அண்ட் அந்த காட்சிய ஒரு சிலைகளா மாத்தியும் விஸ்வம்பரருக்கு கொடுக்கிறாரு. அந்த சிலைகளை பல வருஷமா விஸ்வம்பரர் வழிபட்டுட்டும் வந்திருக்காரு. அந்த சிலைகளை தன் வசம் வச்சு விடாம வழிபாடு பண்ணிட்டு வந்த விஸ்வம்பரருக்கு ஒரு சிக்கல் வருது. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த விஷயமானது சற்றேறக்குறைய 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்போ படையெடுப்புகள் ரொம்ப ஜாஸ்தியா நடந்துட்டு இருந்தது. அதனால விஸ்வம்பரருடைய சிலைகளுக்கும் ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயந்த விஸ்வம்பரர் அவருடைய சீடர்களை அழைச்சு அந்த சிலைகளை திருமலைக்கு மேல உள்ள வெங்கடாஜலபதி கோவில்ல போய் வைக்குமாறு கட்டளையிடுறாரு. அவருடைய சீடர்களும் இந்த சிலைகளை எடுத்துட்டு திருமலையை நோக்கி பயணமா போறாங்க. இங்க இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது திருமலையில வேற ஒரு விஷயம் நடக்குது. அது என்ன அப்படின்னா, உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், ராமானுஜர்.
அதாவது வைணவத்துல மிகப்பெரிய ஆச்சாரியா அழைக்கப்படுறவரு ராமானுஜர். அவரு திருமலை அடிவாரத்துல அவருடைய குருவின் வாயிலாக ராமாயணம் கத்துட்டு இருக்காரு. அதாவது ராமாயணம் அப்படிங்கிறது அந்த காலத்துல ஒரு டிகிரி மாதிரி. சோ அவருடைய குரு ராமானுஜருக்கு ராமாயணம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த விபீஷண பட்டாபிஷேகம் அப்படிங்கிற கட்டத்தை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. அதே நேரத்துல மதுரையில இருந்து விஸ்வம்பரர் கொடுத்து விட்ட அந்த சிலைகள் எல்லாத்தையும் அவருடைய சீடர்கள் தூக்கிட்டு வராங்க. இது ரெண்டையும் ஒரே நேரத்துல பார்த்த ராமானுஜருக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. ராமானுஜர் உடனே அவங்க கிட்ட போய் அவங்க யாரு, எங்க இருந்து வந்திருக்காங்க, எதுக்காக வந்திருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிறாரு. உடனே அந்த சிலைகளையும் வாங்கி திருமலைக்கு மேல உள்ள வெங்கடாஜலபதி கோவில்ல பிரதிஷ்டையும் பண்றாரு. அதாவது இதுல ஒரே ஒரு மாற்றம் என்ன அப்படின்னா, விபீஷண பட்டாபிஷேகத்துல ஸ்ரீராமர், லக்ஷ்மணர், விபீஷணர், அங்கதன், ஆஞ்சநேயர் இவங்க மட்டும்தான் இருப்பாங்க. சீதை இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த நேரத்துல சீதை ராவணனுடைய வனத்துல இருப்பாங்க. ஆனாலும் ராமர் பக்கத்துல சீதை கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுனால ராமானுஜர் சீதையுடைய சிலையை செஞ்சு இந்த சிலைகளோட இணைச்சு திருப்பதிக்கு மேல உள்ள கோவில்ல பிரதிஷ்டையும் பண்றாரு. இன்னைக்கும் அந்த சிலைகள் அங்க இருக்கிறதா சொல்றாங்க. அதை நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நான் இது வரைக்கும் பார்த்தது இல்ல. நீங்க பார்த்திருந்தா சொல்லுங்க. மித்த கோவிலை கம்பேர் பண்ணும்போது திருமலைக்கு மேல உள்ள வெங்கடாஜலபதி கோவில் ரொம்பவே சின்ன கோவில் தான். ரொம்ப கம்மியான சிலைகள் தான் இருக்கும். அந்த கோயிலோட ஆகமத்தின்படி அந்த சிலைகள், அதாவது நான் சொன்ன இந்த விபீஷண பட்டாபி சிலைகள் ரொம்ப முக்கியமான சிலைகளா கருதப்படுது. அதாவது பல மர்மங்களை உள்ளடக்கிய, பல அதிசயங்களை இன்றளவும் வெளிப்படுத்துற, பல ஆராய்ச்சியாளர்களை மிரள வச்ச திருப்பதி ஏழுமலையான் கோவில்ல உள்ள இந்த சிலைகள் மதுரையில இருந்து போனது அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். நன்றி.